Hi dudes, எல்லாருக்குமே வணக்கம் and welcome back to Gai3's Kitchen Corner. நம்ம சேனலில் நம்ம ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் எப்போ வேணால் பண்ணக்கூடிய இடியாப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே எப்படி செய்யறத பார்த்துடலாம். பேனில் அரிசி மாவு வந்து 1 கப் அளவு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன் எடுத்துக்கோங்க. அதில் அரிசி மாவு எவ்வளோ எடுத்தீங்களோ அதுக்கு டபுள் குவான்டிட்டியில் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் அளவு உப்பும் 1 ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி வந்து எப்போ கொதிக்க ஆரம்பிக்குதோ அந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி மாவு சேர்த்துடலாம். அரிசி மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைனா நடுவில் வந்து கட்டியாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பிழியும் போது ஒழுங்காக இருக்காது. அதனால் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம கூலாக விட்டுடலாம். அதுக்கப்புறமா கையில் கொஞ்சம் தண்ணியை தடவி நீங்கள் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு நடுவில் கட்டி இல்லாமல் நல்ல கரெக்டான ஷேப்பில் வந்து இடியாப்பம் கிடைக்கும். முறுக்கச்சில் இந்த மாதிரி நிறைய ஓட்டை இருக்கிற அச்சு எடுத்துக்கோங்க. அதில் உள்ளே வந்து எண்ணெயை ஈவன் அப்ளை பண்ணிவிட்டு நம்மளோட அரிசி மாவு வந்து உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம லாக் பண்ணிடலாம். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி ஷேப்பில் இருந்தாலும் பரவாயில்ல, அச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இட்லி தட்டில் வந்து எண்ணெயை வந்து ஈவன் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு 4லேருந்து 5 சுத்தாச்சு நீங்கள் வந்து இடியாப்பத்தை இந்த மாதிரி புழிஞ்சாதான் வந்து நமக்கு கொஞ்சம் டென்சிட்டி கிடைக்கும். அதனால இந்த மாதிரி வச்சுட்டு இப்போது ஸ்ட்ரீமரில் ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான இடியாப்பம் ரெடி ஆகிடும். ஸோ ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டைம் கூட அவ்வளோவா ஆகாது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் பிடிச்சிருந்தா அது எப்படி இருந்ததுன்றது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். கீப் சப்போர்ட்டிங் Gai3's Kitchen Corner.